ஆண்டினுடைய பொதுக்காலம் 17வது ஞாயிற்றுக்கிழமையில் இன்றைய வாசகங்களில் தலைப்பாக நாம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், கடவுளுக்கும் மனிதனுக்குமான உறவு என்பது என்ன? இந்த உலகத்தில் மனிதர்களாகிய நாம் ஆறறிவு படைத்தவர்கள் என்று சொல்லப்படுகிற இருக்கின்ற இந்த உயிரினங்களில் ஒரு உயர்ந்த நிலையை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த உயிரினங்களில் பேசுகின்ற ஒரு ஆற்றல் மனித இனத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. ஏறக்குறைய குரங்கு இனம் மனித அளவிற்கு சிந்திக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஒரு காரியத்தை பார்த்து டெக்னிக்காக செய்கிறது என்று விஞ்ஞானிகள் லேபில் வைத்து பல சோதனைகளில் இதை கண்டுபிடித்து வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். எனவே மனித இனம் இன்றைக்கு இந்த படைப்பின் உச்சகட்டத்தில் இருக்கிறது என்றால், அந்த 6வது அறிவு என்பதே பேச்சறிவு என்று சொல்லுகிறார்கள். சிந்திக்கின்ற ஒரு அறிவு மற்ற விலங்குகளுக்கு இருந்தாலும் அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியவில்லை, கொடுக்க முடியவில்லை. ஆகவே இந்த சிந்தித்ததை பேசுகின்ற ஆற்றல் வந்ததால் தான் இந்த கட்டிடங்கள், இந்த விஞ்ஞான முறைகள், இந்த நாம் பயன்படுத்துகிற எல்லா டெக்னாலஜியுமே இந்த பேச்சினால் வந்தது. எனவே 6வது அறிவு என்பதை பேச்சு என்று சொல்றாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்தோம் என்றால் பேசத்தான் சிக்கல். அதனால என்ன செய்யறோம்? எல்லா வீட்லயும் அமைதியாக இருப்போம். அல்லது டீ கடையா இருக்கட்டும், அது முக்கியமான இடங்களிலே இங்கே அரசியல் பேசாதீர்கள். கோயிலுக்குள்ள வந்தா இங்கே அமர்ந்து பேசிக்கொண்டு இருக்காதீர்கள். பேசாதங்கிற வசனம் தான் எல்லா இடத்துல இருக்க தவிர, நீங்கள் பேசுங்கள், சத்தமாக பேசுங்கிற வசனம் எங்கே எழுத வேண்டிய தேவை வரல. பேச்சு இருக்கு, தேவைக்கு அதிகமாகவே இருக்கு. தேவைப்படுவது அமைதி ஒன்று. ஆனால் 6வது அறிவு என்று சொல்லப்படுகிற அந்த சிந்திக்கின்ற ஆற்றல் பேச்சினால் தான் மனித இனத்திற்கு, எந்த விலங்கிற்கும் இல்லாத ஒரு நல்ல ஒரு பண்பு அல்லது திறமை என்று சொன்னால் இந்த பேச்சு தான் என்று சொன்னால், பிரியமானவர்களே, இன்றைய வாசகம், நற்செய்தி வாசகம், முதல் வாசகம் இரண்டுமே அதே சிந்தனையை சொல்லுகிறது. கடவுளோடு கூட நாம் பேச உரிமை படைத்திருக்கிறோம். கடவுளோடு கூட நாம் பேச முடியும். கடவுள் என்பவர் இந்த உலகத்தில் மனிதனுக்கு மேற்பட்டவர். எனவே மனித இனம் இந்த உலகத்தில் உயர்ந்ததாக இருக்கிறது. மனித இனத்தையும் ஆட்டி படைக்கின்ற அல்லது மனித இனத்தையும் கண்ட்ரோல் செய்கின்ற, அந்த மனித இனத்தையும் கட்டுப்படுத்துகின்ற அளவிற்கு ஆற்றலும் வல்லமையும் படைத்தவர் கடவுள். ஆகவே கடவுளை பார்த்தால் பேசாதே. கடவுளின் முன்னிலையில் நாம் தூசு. கடவுளின் முன்னிலையில் நாம் பேசினால் அவர் நம்மை பழிதீர்த்து விடுவார். அது கடவுளோடு நாம் வாதாட முடியாது. பேச்சினுடைய அடுத்த கட்டம் வாதாடுதல். பேச்சு என்பது உரையாடுதல். உரையாடுதல் மட்டுமல்ல, வாதாடுதல் முடியும். வாதாடுதல் மட்டுமல்ல, தேவைப்பட்டால் அவரோடு போராட முடியும் என்பதை இந்த வாசகங்கள் நமக்கு கற்றுத் தருகிற பொழுது, இந்த கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய அடிப்படையில் கடவுள் எப்படி பார்க்கப்படுகிறார் என்றால், இன்றைக்கு நற்செய்தி வாசகத்திலேயே அழகாக சொல்லுகிறார். தன்னை சொல்லுகிற பொழுது நல்ல சமாரியன் என்று சொல்லுவார், நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுவார். ஆனால் கடவுள் தந்தை கடவுளை பற்றி சொல்லுகிற பொழுது நள்ளிரவு நண்பன் என்கின்ற ஒரு தலைப்பு கொடுக்கப்படுகிறார். அது என்ன நள்ளிரவில் நண்பன்? இந்த வசனத்தை பாருங்கள். வந்திருப்பவன் அவனுடைய நண்பன். அவன் யாருக்காக வந்திருக்கிறான்? அவன் இன்னொருவனுக்காக வந்திருக்கிறான். வழியிலே என்னுடைய நண்பன் ஒருவன் வந்துவிட்டான் என்று வந்திருக்கிறான். இங்கே இந்த நள்ளிரவு நண்பனும் கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறான். எதனால் கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறான்? 2 பிள்ளைகள் எல்லாம் படுத்து விட்டார்கள். நீ இன்னொருவருக்காக வந்திருக்கிறாய், நான் இன்னொருவருக்காக தான் எழுந்து கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, ரெண்டுமே ஈக்குவல். ஆனால் எது வெற்றி பெறுகிறது என்றால், அழகாக இயேசு சொல்லுகிறார், அவன் தன் நண்பன் என்பதற்காக இல்லை என்றாலும் அவன் தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான். இந்த தொல்லை செய்கின்ற உரிமை எங்க இருக்கிறது? உறவு இருக்கின்ற இடத்தில் இருக்கிறது. உரிமை இருக்கின்ற இடத்தில் இருக்கிறது. எல்லாரையும் நீங்க தொல்லை செய்ய முடியுமா? ஒரு பிள்ளை ஒரு தகப்பனை தொல்லை செய்யலாம். ஒரு தாய் தந்தையர் தன்னுடைய சகோதர சகோதரிகளை தொல்லை செய்யலாம். உடன் இருப்பவர்கள் எப்போது இந்த உறவு உரிமையும் வந்து சேர்க்கிறதோ அப்போது மீண்டும் மீண்டும் போய் தொல்லை செய்யலாம். தொல்லை என்பது உரிமை. கடவுள் சொல்லுகிறார், மனிதர்களாகிய நீங்கள்
எனக்கு புழு பூச்சியோ கால் தூசியோ கிடையாது, மாறாக மனிதர்களாகிய நாம் கடவுளுக்கு பிள்ளைகள். அதனால் இயேசு உடனே இன்னொரு உண்மைக்கு போகிறார். ஒரு தந்தையிடம் போய் ஒருவன் அப்பம் கேட்டால் அவன் கல்லை தூக்கி கொடுப்பானா? அப்ப கடவுள் எங்களுக்கு அப்பாவா அப்படின்னா, அம்மா பழைய ஏற்பாட்டை பார்த்தீங்களா அப்படின்ட்டுதான் இந்த பழைய ஏற்பாட்டிலே இந்த அகராமோடு கூடிய வசனம் வருகிறது. ரொம்ப அழகான ஒரு உரையாடல். கவுன்சிலிங்கில் எங்களுக்கு இந்த பகுதியை தான் கொடுப்பார்கள். உலகத்திலேயே சிறந்த உரையாடல் என்று இது சொல்லப்படுகிறது. உலகத்திலேயே இதுவரை நடந்த உரையாடல்களில், பதிவு பண்ணப்பட்ட உரையாடல்களில் சிறந்த உரையாடல் என்று சொல்லப்படுகிறது. காரணம் என்னவென்றால், இருக்கிறவர் கடவுள். கடவுள் மாறுகிறவரா மாறாதவரா? மாறாதவர் அப்படி நம்ம சொல்லியே பழகிட்டோம்ல. ஆனா மாறாதவர்னா என்ன அர்த்தம்? அவன் போய் பேச முடியாதப்பா, அவன் போய் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், அவன் நினைச்சதுதான், அவன் புத்தியை மாற்ற முடியாது அப்படின்னா நமக்கு பேச மனசு வருமா? வராது. நம்பிக்கை வருமா? வராது. ஆனால் கடவுளிடம் கூட நாம் பேச முடியும், கடவுளை கூட மாற்ற முடியும், அவரது சிந்தனையை அவரது எண்ணத்தை மாற்ற முடியும். அபிரகாம் மாற்றினார். வேறு யாரெல்லாம் கடவுளின் சிந்தனையை மாற்றினார்கள்? ஏன் இதோ இந்த கனனைய பெண்மணியை நீங்கள் எடுத்து பாருங்கள். இயேசு தெளிவாக சொல்லுகிறார், என்னை விடு, நான் உங்களுக்கு இல்ல, இதோ யூதர்களுக்காக அனுப்பப்பட்டேன். இன்னொன்று, சாப்பாட்டை எடுத்து நாய்க்குட்டி போடுற அளவுக்குலாம் வைக்கிறார், விடு, என்னைய விடு. ஆனால் அந்த பெண்மணி பேசிக்கொண்டே போகிறாள், அது அப்படி இல்லையா, இப்படி இல்லையா, எப்படித்தானம்மா நீ சொல்லுகிறாய்? நாய்க்குட்டிகள் கூட மேஜையில இருந்து விழுந்தா ஒண்ணும் இல்ல, பக்கத்து வீட்டு நாய் வந்து சாப்பிட்டா நம்ம விட மாட்டோம். ஆனா நம்ம வீட்டு நாய் இருந்தா, அதுதான் அந்த பெண்மணி சொல்றா, டேபிள் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற நீ என்னைய நாயின்னு சொல்லு, பூனைன்னு சொல்லு, நரின்னு சொல்லு, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா நானும் உன் வீட்டு விளங்குதானே. இயேசு ஒருவனும், ஆஹா, இப்படிப்பட்ட நம்பிக்கையை நான் யாரிடமும் இஸ்ராயலிடம் இதுவரை காணலை. இப்படி ஒரு சிந்தனை இருக்குமா? ஏமா இப்பவே இந்த நிமிடமே. எனவே நிறைய விவிலிய பகுதிகளில் இந்த உரையாடல் போராட்டமாகவும் வாதமாகவும் வாக்குவாதமாகவும் கடவுளோடு உறவை வெளிப்படுத்துவதாகவும் இருக்கிறது. அதற்கு அடிப்படையில் முதல் தேவை என்னவென்றால், இந்த உறவு உரிமை என்பது எங்கே வரும் என்றால், நம்பிக்கை இருக்கின்றார். அவன் பெரிய பணக்காரனா இருக்கட்டும், நமக்கு பெருசா பேச்சு பழக்கம் இல்லாம இருக்கட்டும், அவன் போய் கடனை கேட்க வேண்டிய அவசியத்தை நம்ம நிக்கிறவனே வச்சுக்குவோம். நம்ம முதல்ல என்ன யோசிப்போம்? அவன் போனவன் தருவானா இல்லையா? இல்ல அவன் ரொம்ப கராரங்களை தரமாட்டான் அப்படியா? இல்லையே, இப்படி ஒண்ணு சொன்னாங்க, அதனால போய் பேசி பார்ப்போம். அதாவது நம்மோடு கொண்ட கூட பிறந்தவனா இருப்பான், ஆனா அவன் போய் நான் கேட்க மாட்டேன்னு நம்ம சொல்லுவோம். ஏன் கேட்க மாட்டேன்னு சொல்லுவோம்? அவன் காசுக்கு வர மாட்டான், என்ன பேசினாலும் எவ்வளவு நேரம் பேசினாலும் அவன் மதம் கல் மதம். அப்போ ஒரு நம்பிக்கை வர வேண்டி இருக்கிறது. இன்னாரிடம் போய் உறவு கொள்ளலாம், உரிமை கொள்ளலாம், அவரோடு நாம் உரையாடலாம் என்கின்ற அந்த நம்பிக்கை தான் ஜெபத்தினுடைய அடிப்படை. கோயிலுக்கு ஏன் வரோம்? கடவுள் என்னப்பா பண்ணுவாரு, அவர் ஐயப்பா நமக்கு அவரால் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம வருவோமா? கடவுள் அனைத்தையும் படைத்தவர், அனைத்தையும் ஆளுகிறவர், அனைத்து அதிகாரமும் ஆற்றலும் கொண்டவர். நான் அவருடைய பிள்ளை, எனவே உரிமையோடு போய் தட்டுவேன். எனவேதான் நான் சொல்ல, தட்டு திறக்கும். ஆனா தட்டுவதற்கு உரிமை உள்ளதை உணர்ந்து நம்பிக்கை கொள்ள வேண்டாம். எனக்கு உரிமை இருக்கிறது கடவுளிடம் கேட்பதற்கு, எனவே நான் போய் பேசுகிறேன். பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கை என்பது முதல் காரியம். ஜெபத்திலே நீங்கள் கேட்கிற பொழுது இயேசு சொல்லுவார், நீங்கள் உங்கள் தந்தையிடம் கேட்கிற பொழுது பெற்றுவிட்டோம் என்று ஏற்கனவே நம்பி கொண்டு ஜெபியுங்கள். எனவே ஜெபத்தினுடைய முக்கியம் உரையாடல், உறவாடல், உறவும் தொடர்ந்த, தேவைப்பட்டால் வாக்குவாதம், தேவைப்பட்டால் போராட்டம். நீங்கள் கடவுளோடு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் அந்த உரிமையை எடுப்பதற்கான நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும். இரண்டாவது, ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லுகிறார் என்றால், நீ வாய் விட்டு கேள். இப்ப இங்கதான் பிரச்சனை என்ன வரும்னா, சில வீட்டுல பிள்ளைங்க சொல்லும், ஏன் எனக்கு இது வேணும்னு எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாதோ, ஏன் அவங்க கொடுக்க மாட்டாங்களோ, அவங்கள செய்ய மாட்டாங்களோ, எனக்கு இந்த பொருள் வேணும், இந்த இது வேணும், நான் ஸ்கூலுக்கு போறேன் அப்ப எனக்கு இது வேணும்னு தெரியாதோ, நீ பரிச்சை இது வேணும்னு அவங்களுக்கு தெரியாதோ? தெரியும், தெரியாது. இரண்டாவது, நீ கேட்டியா கேட்கலையா? நீ உன் உரிமையை, உன் உறவை அங்கே நிலைநாட்டுவதற்காக நீ என்ன முயற்சி செய்தாய்? எனவேதான் சொல்லுகிறார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கு என்ன தேவை என்பது நீங்கள் கேட்கும் முன்பே உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். கொடுக்க வேண்டியது கேட்கணும். இந்த கேள்வி நம்ம உடனே கேட்போமா இல்லையா? ஆனா
அப்போதுதான் அங்கே உறவு வளரும், உரிமை உறவு வளரும். அப்படி இல்லைன்னா வீட்டுல பேச்சுவார்த்தையே இருக்காது. பேச்சுவார்த்தையே இல்லாத வீட்டுல சந்தோஷம் இருக்குமா, மகிழ்ச்சி இருக்குமா? அப்போ கேட்டல் என்பது நீங்கள் உங்கள் உரிமையை, உங்கள் உறவை உறுதிப்படுத்துகிறீர்கள். எனவே கடவுளிடம் கேட்க வேண்டும், துணிந்து கேட்க வேண்டும். பயந்துட்டே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என் தந்தையிடம் கேட்பது போல், என் தாயிடம் கேட்பது போல், என் நண்பனிடம் கேட்பது போல், என் உடன் பிறந்தவர்களோடு நான் கேட்பது போல் இறைவா உன்னிடமும் கேட்கின்றேன். அந்த ஒரு தைரியம் வேண்டும். எனவே நம்பிக்கையோடு கட்ட வேண்டும், தைரியத்தோடு கேட்க வேண்டும். மூன்றாவது தேடுங்கள். இந்த தேடல் உள்ளவருக்கு தான் கிடைக்குமே தவிர தேடல் இல்லாதவர்களுக்கு. ஏன் தேடல் இல்லாதவருக்கு கிடைக்காதுன்னா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது உங்கள் தேடலை பொறுத்தது. இங்க ஆபிரகாம் என்ன தேடுகிறார்? இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும். அந்த தேடல் ஆபிரகாமுக்கு இருப்பதால் தான் அவர் என்ன சொல்றாருன்னா, போய் நின்றுட்டு ஆண்டவரே ஒரு 50 பேர் இருந்தா பாருங்க, யோசித்து பாருங்களேன், அந்த 50 பேரும் செத்து போவாரா இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பாராட்டுகிறேன். 50 பேரை தேடுகிற ஆபிரகாம் திரும்ப வருகிறார். 50 பேர் இல்ல உங்களுக்கு, ஊருக்கு ரொம்ப மோசம், நம்ம நினைச்ச அளவுக்கு இல்ல உங்களுக்கு. அதற்குள்ளதான் ஆபிரகாமுக்கு தெரிகிறது. எனவே ஆபிரகாம் வந்து மெதுவாக கடவுள் சொல்றாரு, 5 பேர் குறைவா மாதிரி தெரியுதா, ஒப்பேருமா சரி, 5 பேர் குறைஞ்சாலும் பிரச்சனை இல்ல. அதுக்கு போய் பார்க்கிறார், அப்படியும் தெரியலையே. ஆபிரகாமுடைய தேடல் தெரிந்தது. ஜெபம் ஒரு நொடியில் நடந்ததாக நாம் நினைக்க கூடாது. ஆபிரகாமோ நம்பி போகிறார், இந்த மக்களை நம்பி போகிறார், ஒப்பேரவில்லை. திரும்பவும் திரும்ப திரும்ப சொன்னாரு, கடவுளை போகக்கூடாதுங்க, திரும்ப திரும்ப உங்களை தொந்தரவு பண்ணவேன்னு போகக்கூடாதுங்க. என் தேடல், என் தாகம் பெரியுது, எனக்கு ஒரு 30 பேர் 20 பேர். கடைசியில் கேட்கிறாரு, ஒரு 5 பேர் தேடி பார்க்கிறேன், அந்த 5 பேரையாவது நான் தேடி கொண்டு வருகிறேன். பிரியமானவர்களே, எனவே நமது வாழ்க்கையிலே நாம் கடவுளிடம் கேட்கிற பொழுது நாம் நமக்குள் என்ன தேடல் வைத்திருக்கிறோம்? நீ என்ன செஞ்சேன்னு கடவுள் முதல்ல கேட்பார். தம்பி நான் உனக்கு தாரேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ என்ன செஞ்ச? நீ உன்னை தயார்படுத்தி இருக்கிறாயா? உன்னை தகுதிப்படுத்தி இருக்கிறாயா? அந்த பையன் சொல்றான், என்னைய நீங்க டாக்டர் தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு. இல்லை, நான் டாக்டருக்கு நீ படிக்க வைப்பேன். நீ என்னடா பண்ண? 11ஆம் கிளாஸ்ல என்ன குரூப் எடுத்துருக்க? அக்கௌண்டன்சி குரூப் எடுத்துருக்க. அக்கௌண்டன்சி குரூப் எடுத்துட்டு 12th முடிச்சுட்டு மார்க் பாடெல்லாம் பாஸ் பண்ணி உட்கார்ந்துருக்க. நீ நான் எம்பிபிஎஸ் தான் படிப்பேங்கிற. படிக்க முடியாதா? அதான் நீங்களே முடியாது சொல்லிக்கிறேன். ஃபாதர், சமூக செட்டப்ல, இந்த சமூகத்தினுடைய அமைப்புல ஒரு நெறிமுறை இருக்கிறது, ஒரு வழிமுறை இருக்கிறது. அதுல இந்த தேடல் இவருக்கு இருந்திருந்தால் அவர் என்ன செஞ்சிருக்கணும்? 10ஆம் வகுப்பிலேயே தன்னை தயார் செய்திருக்கணும். 11ஆம் வகுப்பிலேயே அந்த குரூப்பை எடுத்துக்கணும். அதை படிச்சுட்டு தான் இப்ப சீட்டு கிடைக்கல நீட்ல, நான் கூட சரி போ, என் சொத்தை வித்து நான் உன்னை படிக்க வைக்க, இல்லைன்னா கடனை வாங்கி படிக்க வைக்க, நீ நல்லா இருக்க புழைச்சிக்கிட்டு போன்னு சொல்லலாம். அவன் தேடலே இல்லாத பையனா இருக்காரு. நீங்க கொண்டு போய் எப்படி அவர் அப்படி ஒரு பொருளை கொடுக்க முடியும்? கடவுள் எல்லார் கையில எல்லாரையும் கொடுக்க மாட்டாரு. எல்லா கையில எல்லாத்தையும் கொடுத்தா உலகம் உருப்படாதுங்கிறத இருக்க, அவனே உருப்பட மாட்டான். யாருக்கு நம்ம கொடுத்தோமோ அந்த பையனே செய்ய மாட்டான். எனவே தேடல் உள்ளவர்களுக்கு தான் நிறைவு. அதேதான் ஆண்டவர் சொல்லுவார், உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு ஒரு கண்ணாடி பொருளை கொடுத்துட்டோம், அந்த பையன் இப்படி டான்ஸ் ஆடிட்டே நிற்கான், எனக்கு வாங்கவா இந்த கண்ணாடி நீங்க வச்சிருப்போம், இல்ல நான் பிடிச்சிருக்கேன் பாரு தம்பி, நீ வச்சிருப்போம், இடத்துல வை, அதெல்லாம் பாத்துக்கலாம். ஏன் அவன் இருக்கிற ஸ்டைல உடைச்சிருவான்னு நமக்கு தெரியல. இல்ல பாரு, நீ நம்புங்க பாரு, உடைக்க மாட்டேன் பாரு, நீ உடைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் தம்பி, இருந்தாலும் நீ வச்சிட்டு போயிரு தம்பி. தேடல் என்பது தன் தகுதியை, தன் தன்மையை, என் தாகத்தை வெளிப்படுத்துவது. தாகத்தோடு இருப்பவருக்கு தான் தண்ணீர், தாகம் இல்லாதவருக்கு பன்னீரே கொடுத்தாலும் குளிர்பானமே கொடுத்தாலும் என்னச்சி அப்படித்தான் போதுமே தவிர. எனவே தேடல் என்பது தாகம், கேட்டல் என்பது துணிவு, தட்டுதல் என்பது நம்பிக்கை. இந்த மூன்றையும் கொண்டு நம்முடைய ஜெபத்தை வைக்கின்ற பொழுது நிச்சயம் இல்லை என்று போகாது. இத்திருப்பலியில் அதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.